நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஸ்விஃப்ட் டிசையர் வண்டியில் இருக்கக்கூடிய டேஷ்போர்டில் இந்த ஏசி சுவிட்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது VDI மாடல் டிசையர். ஏசி வெளியே வரக்கூடிய ஏர் விண்டோ அந்த சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து வண்டி நம்ம ஹைவேயில் எங்கன்னா பார்க் பண்ணுறேன்னா போடக்கூடிய டேஞ்சர் இண்டிகேட்டர் போட்டோம்னா எல்லா பக்கமும் இண்டிகேட்டரு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து காரோட ஸ்டீரியோ செட்டு ஆன் ஆஃப் பண்ணுறது. பாட்டு போட்டுக்கலாம், FM, CD, USB எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்டு ஏற்றிக்கலாம், இறக்கலாம், பாட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஏசி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம், இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி கரெக்டாக வராது. இப்போ நம்மளுக்கு ஏசி ஆன் பண்ணணும் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆன் பண்ணணும் எப்பவுமே ஏசியை. வண்டி ஆஃபில் இருக்கும் போது ஏசி ஆன் பண்ணாதீங்க. ஒரு சில பேர் கீ மட்டும் ஆன் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் ஏசி போட்டுன்னு உட்காருவாங்க. அது மேக்ஸிமம் அது போல் அவாய்ட் பண்ணிவிடுங்க. வண்டி வந்து ஆஃபில் இருக்கும் போது அது பண்ணுறது வந்து அவ்வளோவா நல்லதில்லை. ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் ஸ்டார்ட் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கேன். ஸோ ஏசி எப்படி ஆன் பண்ணுறது பாருங்கள். இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்விஃப்ட் டிசையர் நார்மல் மாடலில் வந்து இந்த 2 பட்டன் இருக்கும். தேர்டு பட்டன் வந்து ஆப்ஷன்லெஸ், ஜஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதான் ஏசி பட்டன். இப்போ நீங்கள் ஏசி ஆன் பண்ணணும்னா இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இங்கே பாருங்கள், இது ஃபேன் சுவிட்சு கொடுத்துருக்குங்க. ஃபேன் 1ல் வேணுமா 2ல் வேணுமா? 1ல் திருப்பினீங்கன்னா தான் ஏசி ஆன் ஆகும். இப்போ லைட் எரியுது, ஏசி ஆன் ஆகிட்டு நம்மளுக்கு ஏர் வர ஆரம்பிக்குது, சில்லுன்னு காற்று வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஏசியோட கண்டிஷன் நம்மளுக்கு நல்லா ஃபோர்ஸாக வேணும் அப்படின்னா 2ல் திருப்பிக்கலாம், 3ல் கூட 4ல் கூட வச்சுக்கலாம், நம்ம கன்வீனியன்ஸ் ஏற்றதுக்கப்புறம். பட் லாங் ட்ராவல் போகும்போது நீங்கள் 1ல் வச்சுக்கிறதே பெஸ்ட். சீராக வரும், காற்று ஃபுல்லாகிடும். ஸோ அதுக்கடுத்து ஏசிக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள், ஒரு ஏரோ மார்க் உள்ளே வளைஞ்சு வர மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்கா. அந்த சுவிட்சை ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஏசி காற்று வந்து வெளியே எங்கேயும் போகாமல் உள்ளேயே ரொட்டேட் ஆகும், வண்டிக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் கண்ணாடியெல்லாம் நல்லா ஏற்றி விட்டுட்டு தான் ஏசி ஆன் பண்ணுவீங்க. ஸோ வண்டிக்குள்ளேயே இருக்கும். அப்போ சீக்கிரமாக கூலிங் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ நல்லா ஹீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த பட்டனையும் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற காற்று ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டு சீக்கிரமாக உள்ளே வந்து கூலிங் வந்துடும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வேணால் இதை எடுத்து விட்டுக்கலாம். இந்த சுவிட்சை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வெளியில் இருக்கிற காற்று உள்ளே வரணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து நம்ம உள்ளே இருக்கிற காற்றுல ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருந்ததுன்னா அதை சரி கட்டிக்கும். ஸோ நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு முறை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிற சுவிட்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி எங்கெல்லாம் அந்த ஏர் வரணும் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சு நீங்கள் வச்சிங்கன்னா, இதை வச்சிங்கன்னா ஏசி வந்து உங்களுக்கு அந்த அம்புக்குறி எங்கே போட்டிருக்கோம், நீங்கள் உட்காந்துக்கிற சீட்டிங் நேரம் அம்புக்குறி எங்கே போட்டிருப்பாங்க, ஃபேஸுக்கு போட்டிருக்கோம், ஃபேஸு நெஞ்செல்லாம் போட்டிருக்கோம், அந்த இடத்தாண்ட தான் காற்று அடிக்கும். அப்படியே இங்கே நீங்கள் திருப்பினீங்கன்னா கீழே காலுக்கும் வரும், முகத்துக்கும் அடிக்கும். இங்கே திருப்பினீங்கன்னா காலுக்கு மட்டும் அடிக்கும். அப்படியே இங்கே திருப்பினீங்கன்னா வெளியிலேருந்து ஏர் உள்ள இந்த ஃபாகெல்லாம் வரும் பார்த்தீங்களா. மழை நேரத்தில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் மசுங்களாக ஆகிடும், கண்ணாடி ஃபுல்லாக மசுங்களாக ஆகிடும். அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் ஏசி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு திருப்பினீங்கன்னா போதும். அது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாக் வந்து கிளியர் ஆகும். இன்னும் கீழே இப்படி திருப்பிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஏசி போட்டு இந்த ஏர் உள்ளே வச்சே இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த பட்டனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் இந்த பட்டனை இப்படி திருப்பிட்டிங்கன்னா, இதுக்கு நேரம் திருப்பிட்டிங்கன்னா வெளியில் இருக்கிற காற்று அங்கே பாருங்கள், வெளியில் இருக்கிற காற்று உள்ளே வர மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த காற்று உள்ளே வரும்.
எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரெஷ் ஏரை அடிக்கடி பயன்படுத்திக்கணும். கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கூலிங் 2 டபுள் சைடு வந்துச்சுன்னா கூலிங் நல்லாயிருக்கும். ஸோ அதை பண்ணிங்க. ஃபாகில் மழை நேரத்தில் போகும்போது கண்ணாடியில் உங்களுக்கு அந்த மசுங்களாக ஆகிடும். அப்போயும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா திருப்பி இந்த ஃப்ரெஷ் ஏரை உள்ளே பண்ணிங்கனாலே போதும், அந்த கண்ணாடியில் இருக்கிற ஃபாகெல்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக கூல் ஆகணும் வண்டி அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற காற்று அடிக்கடி வெளியே போகாமல் இருக்கும்போது உள்ளே இருக்கிற காற்று மட்டும் சீக்கிரமாக கூலிங் ஆகிடும். இந்த சுவிட்ச் எதுக்காக வச்சுருக்குறாங்க அப்படின்னா இதுவும் வந்து தேவையாக தான் வச்சுருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு அதிகமாக கூலிங் தேவைன்னா நம்ம இந்த எண்டிலே வச்சுக்கலாம் அந்த சுவிட்சை. மீடியமாக தேவை அப்படின்னா நம்ம இதை அப்படி திருப்பி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரொம்ப குளிர் காலத்தில் இருக்கோம், அப்போ நம்ம ஹீட்டு தேவை உள்ளன்னா நீங்கள் இதை ஃபுல்லாக இப்படி திருப்பிக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து ஹீட்டு வரும். அப்போ அந்த கூலிங் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கதகதப்பாகவும் போகலாம். ஸோ ஏசியில் இருக்கக்கூடிய நார்மல் கண்டிஷன்ஸ் இதெல்லாம். ஸோ நீங்கள் வழக்கமாக லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா ஏசி ஆன் பண்ணி 1ல் வச்சுங்க, இதை ஒரு மீடியமில் வச்சுங்க, மேக்ஸிமம் ஃபேஸ்க்கு வச்சுங்க, ஒரு லைட்டாக ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். அடிக்கடி இந்த ஃப்ரெஷ் ஏரை உள்ளே இன்வைட் பண்ண மறக்காதீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் வண்டி ஆனில் இருக்கும்போது ஏசி யூஸ் பண்ணிங்க, மற்ற நேரத்தில் ஆஃப் பண்ணும்போது இந்த பட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனையும் ஆஃப் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணும்போது. ஓகேவா? அவ்வளோதான் நேரத்தில் இன்றைக்கி வந்து ஏசி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் ஸ்விஃப்ட் டிசைரில். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.